அண்ணா நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செந்தமிழ் செல்வன் சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது கடந்த காலங்களில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஓட்டு போட்டோம். நமக்குன்னு இருக்கிற மூளையை வந்து நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த விவசாயிகளுக்காகவும் எல்லாருக்காகவும் போராடுற ஒரே தலைவன் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் செல்வன் சீமான் மட்டும்தான். ஸோ சீமான் அண்ணன் மட்டும் இல்லைன்னா இன்னும் இருக்கிற காலகட்டத்தில் எந்த உயிரினத்துக்கோ தண்ணியோ எதுவுமே இருக்காது. அரசியலுங்கிறது இங்கே எல்லாருக்கும் சமமானது, பொதுவானது, எல்லா உயிருக்கும் பொதுவானது. ஸோ நம்ம மட்டும்தான் வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறது தான் அரசியல், சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் கண்டவங்களுக்கெல்லாம் ஓட்டை போட்டுட்டு நடிகர்கள்லாம் தலைவனாக ஏற்றுக்கிட்டு ஸோ நமக்காக உழைக்கிற நம்ம செந்தமிழ் செல்வனை மிஸ் பண்ணுறாதீங்க, விட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் தூக்கி அவரை ரோட்டில் போட்டுட்டு எங்கள்லாம் விவசாயிகள்லாம் எல்லாரையும் குழி நோண்டி புதைச்சிடாதீங்க. விவசாயி நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு நல்லா இருக்கும், இல்லைன்னா நாடு நல்லா இருக்காது. இதுதான் உங்களுக்கு கடைசியாக கிடைச்சிருக்கிற ஆயுதம். ஸோ இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.